ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் தெரியுமா? தாரா பெஸ்ட்டே அவுட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஃப்ரெண்டு வீட்டான வந்துட்டான். ஸோ அவனை பார்த்ததும் காருக்குள்ளே குதிச்சு அவனை போய் ஒரு ஹக் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு மூஞ்சி ஃபுல்லாக நக்கிட்டு வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி அப்போதான் 4 பேர் பார்ப்பாங்க. அட்ராக்ஷன் கிடைக்கும். வித்தவுட் மேக்கப் தாரா வந்து ஜஸ்ட் கேஷுவல் உள்ள போகாட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம். சரி, அப்புறம் அவளுக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ப்ரஃபி ஹேரோட புதுசு புதுசுன்னு இருப்பாங்க. எத்தனை பேர் இவ்வளோ கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனால் உள்ளே போகணும் நல்லா தான் இருந்துச்சு. டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம். ப்ராஃபிக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட். அவளுக்கு வந்து டிக்கெட் உள்ளே போயிட்டாங்க. அவளுக்கு வந்து விஷயம் தான் கூட்டிகிட்டு போனேன். எல்லாரும் நியூஸ் போட்டிருக்காங்க. நம்ம தலைவி நியூஸ்லாம் போட்டு சாப்பிட யாரும் எப்படி நல்ல ரெஸ்பான்ஸ். குட் ஈவினிங் ப்ளீஸ். What is the name of please? Good evening. Thank you. So just to grab all your attention. Line is Chennai, everything you have to do. Along with the following everything. முக்கியமான டீச்சர்ஸ் எல்லாரும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தாரா கூட ஸ்டார்ஸ் பார்க்க ஸ்டார்ஸ் இருக்கு. நம்ம தாராவனை பார்த்து அதோட நாங்கள் ஸ்னேக் பார்க்க போயிட்டோம். இவனுக்கு வந்து ஸ்னேக்கை எடுக்கணும், அதை ஃபீல் பண்ணோன்ற ஒரு இதில் வந்து நாச்சே ஓகே அது இன்றைக்கி நிறைவேற்றிடுவோன்னு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் போர்ட் செக்ஷன் போயிட்டோம். அங்கே வந்து கொக்கோட்டோ ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் மக்காஸ், கோல்டன் மக்காவ், ரெட் மக்காவ், ப்ளூ மக்காவ் இதெல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆனதும் கீழே யாரோ படுத்துருக்காங்க. கீழேன்ட்டு பார்த்தா நம்ம பையன் கோல்டன் ரெட்ரீவர் சட்டெல்லாம் போட்டு நல்லா ஜெயிஜென்ட்டுக்காக கீழே படுத்துன்னு இருக்கான். அவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அங்கே பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் வெளியே வந்து வேற ஒரு பிளான் தான். இன் பிட்வீன் நடுவில் நம்ம பாய்ஸை பார்த்தேன். காய்ஸ் பார்த்தீங்களா எப்படி அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்கி பப்பீஸை பார்த்தோம். வாய்ஸ், ஹார்ட் ஐஸ் எல்லாம் செம்மையாக இருந்தாங்க. எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி ஒரு ஹஸ்கி நம்ம ஹஸ்கி தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன் இப்படி பண்ணுறேன்ட்டு. பட் என்னோட தாரா வந்து அந்த அளவுக்கு சோஷியலைஸ் ஆகலை இன்னும் மற்ற பப்பீஸ் கூட பழகிறதுக்கு. ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரெண்ட்லியான பப்பீஸ் வரும். அதுக்காக தான் கொஞ்சம் அவள் ஸ்ட்ரெஸ்டானாலும் வித்தின் சம் டைம் அவள் வித்தின் 2 to 3 மினிட்ஸில் அவள் நார்மல் ஆகிடுவான். ஜஸ்ட் அந்த 2 to 3 மினிட்ஸ்க்கு மட்டும்தான் அவள் கொஞ்சம் இதுவாக இருப்பாள், என்ன இது பண்ணாதான்ட்டு. நம்ம பசங்கிட்டெல்லாம் வந்துட்டான்னா அதுக்கு உடனே கூலாகிடுவான், செம்ம ஜாலியாக இருப்பான். இப்போ எப்படி இருக்கா பார்த்தீங்களா? அவ்வளோதான்.
சில்லாக எனக்கு வந்து எல்லா பப்பீஸ் கூடயும் விளையாடினா பார்க்கணுன்ற ஒரு ஆசை. அது எப்போ நடக்கும்னு தெரில. அதுக்காகவும் வெயிட்டிங். எப்படி ரெண்டு குடும்பம் போட போறேன். காய்ஸ், நம்ம தாரா வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். கூட்டிகிட்டு வந்து இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ வந்து ஒரு 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தாரா கூட ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்ட்டு. அதுக்கப்புறம் தாராவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு ஜடையாக 2 ஜடையாக மாற்றி விட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப க்யூட் ஆகிட்டா. ஆனால் எங்கேயும் ஒரு சின்ன குறையாது. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட மை கேட்ட ஐலைனர் இருக்குன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐலைனர் வாங்கி தாராக்கு ஐஸாண்டக்கு ஹேர் மட்டும் லைட்டாக ஐலைனர் வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் ஆகிடுச்சா ஐஸை பார்க்க இன்னும் ரொம்ப ஓவர் க்யூட்னஸ் ஆகிட்டாங்க. அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் உள்ள என்ட்ரி கொடுத்துட்டோம். என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாகவே நிறைய பேர் வந்து தாரா கூட ஃபோட்டோஸ் எடுக்கிறது, தாராவை கொஞ்சது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே எல்லோரும் ஹேர் தொட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு மேலே கூட்டிகிட்டு போயிடுவோம்ட்டு லேம்ப் வாக் கூட்டிகிட்டு போயிட்டோம் தாராவை. இது புதுவித நேசம், இனபேதம் இல்லா சந்தோஷம், நெஞ்சில் உற்சாகம் கரை புரளும் காலமே.